கூலும்ஸ் லா பார்த்துட்டோம். அடுத்து காஸ் லா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த காஸ் லாவில் இது வரைக்கும் நம்ம என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்துருக்கோம்னா, இன்ஃபினிட்லி லாங் ஸ்ட்ரெயிட் சார்ஜர் ஒயர்னு சொல்லி ஒரு கொஸ்டின் பார்த்துருக்கோம். செகண்டு பிளேன் ஷீட். அடுத்த அப்ளிகேஷன்ஸ் என்ன பார்த்துருக்கோம்னாக்க பேரலல் பிளேட். எவ்வளோ கண்டினியூவாக ஒவ்வொரு அப்ளிகேஷனாக பார்த்துட்டு வரோம். அதோட தொடர்ச்சியானது. அடுத்து என்ன அப்ளிகேஷன்ஸ் பார்க்க போகிறோம்னா, ஏற்கனவே முன்னாடி உள்ள கிளாஸில் நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு ஷெல் எடுத்துக்க போகிறோம். அந்த ஷெல்லில் வந்து அவுட் சைடு செல் பார்க்க போகிறோம். அதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னென்னு பார்க்க போகிறோம். அதே போல் இன்சைடில் செல்லில் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு பார்க்க போகிறோம். சர்ஃபேஸ் ஆஃப் த செல்லில் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைக்குது நம்ம காஸ் லாவை யூஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிற கொஸ்டின்ஸ் என்ன அப்ளிகேஷன்ஸ் என்னென்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு எ பாயிண்ட் சார்ஜ் இன் ஸ்பெரிக்கல் ஷெல். அதில் வந்து கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3ன்னு 3 கொஸ்டின்ஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன், எலக்ட்ரிக் ஃபீல்ட் due to a uniformly charged spherical shell. The uniformly charged spherical shell la தான் 3 கேஸ் இருக்கு. First one, case 1, at a point outside the cell. கோள வடிவ கூட்டியிருக்கு. வெளில உள்ள ஒரு புள்ளியில் உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னு சொல்லிட்டு உள்ள கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. இதில் வந்து ஒரு யூனிஃபார்ம்டு சார்ஜ் ஸ்பெரிக்கல் ஷெல் எடுத்துக்க போகிறோம். அந்த ஷெல்லோட ரேடியஸ் R0, அதோட நெட் சார்ஜ் Qன்னு எடுத்துக்கிட்டு காஸ் லாவை அப்ளை பண்ணி அவுட் சைடு செல்லில் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு யூனிஃபார்ம்லி சார்ஜ் ஸ்பெரிக்கல் ஷெல் வந்துடும். ரேடியஸ் R, நெட் சார்ஜ் Q. ரெண்டு ஷெல்லுமே ஒரே சிமெட்ரியாக இருக்கும். இதுதான் காசியன் சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம எவ்வளோ பெரிய ஏரியா எடுத்துக்கிட்டாலும் சரி, அதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட் என்ன செய்யணும்னாக்க ஒரு சின்ன காசியன் சர்ஃபேஸை வரைஞ்சிக்கிட்டு அதில் எவ்வளோ எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் கிராஸ் ஆகுது அதோட மொத்த எண்ணிக்கை தான் அதில் உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதே போல் ஆறுங்கிற யூனிஃபார்ம்ல சார்ஜ் செல்லோட ரேடியஸ் R, இந்த Pங்கிற பாயிண்ட் எவ்வளோ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். இல்லை Qங்கிறது the net charge enclosed by the Gaussian surface ன்னு சொன்னாங்க. இந்த ஸ்பெரிக்கல் செல்ல வந்து சார்ஜ் வந்து டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்கிறதுனால நம்ம எப்படி சொல்லலாம், எலக்ட்ரிக் ஃபீல்ட் must point radially outward ன்னு சொல்லுவோம். radially outward. ரேடியலி அவுட்வர்டாக எப்படி சொன்னாங்க, Q greater than 0. இந்த ஆறுங்கிற ஷெல்லோட இந்த ஷெல் எப்படி இருக்கு, பெருசாக இருக்கா. அப்போ அட் ஏ பாயிண்ட் அவுட் சைட் செல் எப்படி எல்லாம் R greater than Rன்னு இருக்கும். அதே போல் அண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு ரேடியலி இன்வர்ட் Q less than 0. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு மஸ்ட் பாயிண்ட் ரேடியல் அவுட்வர்டு இது எடுத்துட்டோம். அடுத்து ரேடியல் இன்வர்டு. ஏன்னாக்கா இந்த ஸ்பியரில் வந்து சார்ஜ் வந்து சேமாக டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்கும், அல்லது ஸ்பெரிக்கல் சிமெட்ரின்னு சொல்லலாம். Qங்கிறது நெட் சார்ஜ், இந்த டோட்டல் சார்ஜ் அல்லது இந்த நெட் சார்ஜ் enclosed by the Gaussian surface Qன்னு சொல்லலாம். அப்ளைங் திஸ் காஸ் லாவை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். காஸ் லாங்கிறது முன்னாடியே நம்ம போன கிளாஸில் சொல்லியிருக்கோம். பை ஈக்குவல் டு Q/ε0. பைங்கிறது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு, Qங்கிறது நெட் சார்ஜ். ரெண்டுத்துக்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் தான் காஸ் லா. ரெண்டுத்தையும் தொடர்புபடுத்தி சொல்லக்கூடியதான் காஸ் லா. இப்போ அப்ளைங் திஸ் காஸ் லா எப்படி இல்லைனாக்க
லைன் இன்டெக்ரல் Gaussian surface E into dA equal to 2 by epsilon naught. E into dA same direction, அல்லது outward normal னு சொல்லலாம், point in the surface. E into dA point in the same direction. Point in the same direction சொல்லலாம், இல்ல என்ன சொல்லலாம், outward normal னு சொல்லலாம். At all points on the Gaussian surface. At all points on the Gaussian surface. The equation எப்படி எல்லாம் hence E into line integral or closed integral dA equal to q by epsilon naught. சரிங்களா? இந்த வேல்யூ இப்படி எல்லாம் லைன் இன்டெக்ரல் d into a அப்படின்னு சொல்றது ஏரியா, டோட்டல் ஏரியா ஆஃப் Gaussian surface. Total area of Gaussian surface equal to 4 pi r square. Equation na 1 வச்சு 4 pi r square எப்படி நம்ம எடுத்துட்டோம், இந்த செல்ல நாலு பக்கமுமே எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆக்ட் ஆகுது பெர்பெண்டிகுலரா. அதனால எப்படி எடுத்துட்டோம், லைன் இன்டெக்ரல் dA equal to total area of Gaussian surface equal to 4 pi r square. Substituting these values, equation 1. Substituting this value, equation 1. எப்படி எல்லாம் equation 1 ல அப்ளை பண்ண அந்த வேல்யூ E into 4 pi r square. எனக்கு லைன் இன்டெக்ரல் dA ஓட வேல்யூ தான் என்ன எடுத்துக்கோம், 4 pi r square equal to q by epsilon naught. அல்லது E into 4 pi r squared equal to q by epsilon naught னு எழுதலாம், அல்லது இந்த ஈக்குவேஷன் எப்படி மாத்திடலாம், E equal to 1 by 4 pi epsilon naught q by r square. இது அப்படியே ஈக்குவேஷன் 2. இந்த ஈக்குவேஷன் 2 வெக்டர் ஃபார்முலா எதுனா அப்படி எழுதலாம், in vector form E vector equal to 1 by 4 pi epsilon naught q by r square into r cap. இந்த Eங்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் அவுட் சைடு செல்ல எவ்வளவு நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சோம். சரிங்களா? இதே போல என்ன செய்யலாம், கேஸ் 2 ல அட் a point inside the cell. inside the cell நம்ம எடுத்து போறோம், இங்க r greater than r னு இருக்கு, இங்க r less than r னு இருக்கு. அதே போல காஸ் லா அப்ளை பண்ணி எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஓகேவா? அடுத்து கேஸ் 2 at a point inside the cell. அது எப்படி நான் சொன்னா முன்னாடி r greater than r, இப்போ r less than r. அதுக்கு தகுந்தாப்புல எப்படி அதே போல யூனிஃபார்ம்லி சார்ஜ் ஸ்பெரிக்கல் ஷெல்லோட ரேடியஸ் r, நம்ம சார்ஜ் முன்னாடி கூன்னு எடுத்துட்டோம். இதில் வந்து Gaussian surface encloses no charges. எனக்கு ஒரு கண்டக்டர்ல இன்சைட் த கண்டக்டர்ல எப்போதுமே எலக்ட்ரிக் ஃபீல்டு 0வா இருக்கும். முன்னாடி இதுல இருந்து இந்த பாயிண்ட் வந்து நம்ம கேபிட்டல் ஆர் எடுத்துக்கிறோம், இது ஸ்மால் ஆர் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறோம் கேபிட்டல் ஆர், இங்கே கியூங்கிற சார்ஜ் அதில் போட்டு அங்கே கியூங்கிற சார்ஜ் கிடையாது. இப்போ இதான் அது Gaussian surface. இல்லை எப்படி எல்லாம் அதே போல் யூனிஃபார்மில் சார்ஜ் ஸ்பெரிக்கல் ஷெல் தான் இதோட ரேடியஸ் ஆர்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. எப்படி எல்லாம் அப்ளை இந்த காசில் அப்ளை
Gauss law, line integral E into dA equal to Q by epsilon. சரிங்களா? அடுத்து எப்படி எல்லாம் E into line integral dA equal to Q by epsilon. अपने அல்லது எப்படி எல்லாம் E equal to 1 by 4 pi epsilon naught Q by R square. இந்த லைன் இன்டெக்ரல் d into a ஓட வேல்யூ தான் அப்படியே இருக்கும் நம்ம E into 4 pi r squared into Q by epsilon naught எழுதலாம் அல்லது இந்த ஈக்குவேஷன் எப்படி மாத்திடலாம் E equal to 1 by 4 pi epsilon naught Q by R square. அதான் அங்கே எழுதுவோம் இல்லைங்களா? காசியன் சர்ஃபேஸில் Qங்கிற சார்ஜ் இல்லைன்னு சொல்லிட்டேன். இப்போ எப்படி எழுதலாம்? காசியன் சர்ஃபேஸ் since Gaussian surface encloses no charge. Gaussian surface la Qங்கிற சார்ஜ் இல்ல, அதனால என்ன எடுத்துப்பாங்க? Q equal to 0. ஈக்குவேஷன் ஒன்று வச்சு Q equal to 0 become the equation 1 E equal to 0. சரிங்களா? Qங்கிற சார்ஜ் 0னாக்கா Eங்கிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன இருக்குல்ல 0 தான். இப்போ R less than R. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைடில் கண்டக்டரில் 0. ஷெல்லை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு சரியாக சாதாரண ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிட்டாலும் சரி, இன்சைடில் எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 இருக்கும். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு யூனிஃபார்ம்லி சார்ஜ் ஸ்பெரிக்கல் ஷெல் is 0 at all points inside the shell. ஓகேவா? அடுத்தது இந்த கொஸ்டினை பேஸ் பண்ணி அட் எ பாயிண்ட் இன்சைட் த செல் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? ரேடியல் டிஸ்டன்ஸுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் சின்ன ஒரு கிராஃப் ப்ளோட்டட் வரையும். அந்த கிராஃப் எப்படி இருக்கும்? இந்த ஷெல்லோட ரேடியஸ் R0 ER equal to 0. இந்த ஆக்சிஸ் என்ன 0. சரிங்களா? எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் ரேடியல் டிஸ்டன்ஸுக்கும் நம்ம வரைஞ்ச பிரகாரம் எலக்ட்ரிக் ஃபீல்டு versus the radial distance. The graph is plotted between the electric field versus radial distance shown. அடுத்தது கேஸ் 2 பார்த்தாச்சு. அடுத்து கேஸ் 3. கேஸ் 3 ல என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் அவுட் சைடு தி செல் இன்சைட் தி செல் பார்த்தாச்சு. அடுத்து சர்ஃபேஸ் ஆஃப் தி செல். அது எப்படி எழுதலாம்? at a point on the surface of the cell. First question la outside the cell R greater than R னு பார்த்தோம். inside the cell R less than R, R equal to R. ஒரு பரப்பு மேலே உள்ள ஒரு புள்ளி எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க போறோம். R equal to R. முன்னாடி உள்ள ஷெல் நம்ம இத போல ரேடியஸ் இப்படி வரைஞ்சிக்கலாம். இதுல வந்து ரெண்டு ஷெல்லுமே ஒரே மாதிரியா இருக்கும். இந்த ரெண்டு ஷெல்லுமே ஒன்றன் மீது ஒன்று பொருந்தி இருக்கிறதா சொல்றாங்க. R equal to R. இப்போ ஃபைனலா என்ன நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சோமோ அது ஸ்மால் r இருக்கிற இடத்துல கேபிட்டல் R நம்ம போட்டோம்னா சர்ஃபேஸ் ஆஃப் தி செல் எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கணும். ஃபைனலா என்ன ரிசல்ட் கண்டுபிடிச்சோம்? E equal to 1 by 4 epsilon naught Q by R square கண்டுபிடிச்சோம். since R equal to R னா அப்படியே எழுதலாம். E equal to Q by 4 by epsilon naught into R square. What is the vector? R cap.
இதுதான் அது at a point on the surface of the shell r equal to r. சரிங்களா? இது வரைக்கும் நம்ம என்னென்ன காஸ்ல பார்த்துருக்கோம்னா ஸ்ட்ரைட் கண்டக்டர் பார்த்துருக்கோம், பிளேன் ஷீட்டு, அடுத்தது 2 சார்ஜ் பேரலல் பிளேன் ஷீட்டு, அடுத்தது அவுட் ஷேட் வெசல், இன்ஷேட் வெசல், சர்ஃபேஸ் ஆஃப் வெசல். இது எல்லாமே காஸ்லோட அப்ளிகேஷன்ஸ் தான். சரிங்களா? இதோட காஸ்லோட அப்ளிகேஷன்ஸ் முடிஞ்சிட்டு இப்போ அடுத்த கொஸ்டின்ஸ் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங்னு சொல்லுவோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங்னா என்ன, அடுத்தது கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் ஏ கெப்பாசிட்டர். இந்த ரெண்டு கொஸ்டின்ஸ் அடுத்து நம்ம பார்க்க அடுத்த டாபிக் தான். அடுத்து ரொம்ப அற்புதமான சாப்டர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங்னு சொல்கிறது. தமிழில் என்ன சொல்லலாம்க்கா நிலைமின்னியல் தடுப்பு முறைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதியை வந்து தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு பேர் தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங். ஐசோலேட்டிங் such an region space from an external field. It based on that fact the electric field inside a conductor is zero. அதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதியை நம்ம தனிமைப்படுத்தக்கூடிய நிகழ்வு ஒரு கடத்தியோட உட்பகுதியில் வந்து மின்புலம் சுழி என்பதன் அடிப்படையில் தான் இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங் என்பதை சொல்கிறோம். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒய் சேஃபர் டு பி இன்சைட் ஏ கார் தன் ஸ்டாண்டிங் அண்டர் ஏ ட்ரீ டூரிங் லைட்னிங்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு இடி மின்னலின் பொழுது ஒரு மரத்துக்கு அடியில் இருப்பதை விட ஒரு காரின் உள்ளே இருப்பது பாதுகாப்பானதுன்னு சொல்லுவோம். சாதாரண இடி அடிக்கும்போது மரத்துக்கு இடம் பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க, இருக்குது. ஆனால் நம்ம பஸ்ஸுலேயோ ஒரு கார்லேயோ நம்ம போயிட்டு இருக்கும்போது நம்ம சேஃப்டியாக போகிறோம். எப்படின்னாக்கா அந்த பஸ்ஸு காருங்கிறது ஒரு கண்டக்டர், அது இன்சைட் ஏ கண்டக்டர் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோ ஆகிடும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஜீரோ அண்ட் எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ், இந்த ரெண்டு கான்செப்டில் தான் அந்த கொஸ்டின்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கு. அதான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங் சொல்கிறது. எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன், அடுத்தது எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் சொல்றோம். இண்டக்ஷன்ங்கிறது என்ன, தூண்டுறது, நிலைமின் தூண்டல்ங்கிறது தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷனை சின்ன நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக ப்ரூவ் பண்ணாத ஒரு அன்சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் ஷெல் எடுத்துக்கிறோம். அதை வந்து என்ன செய்யறோம்னாக்கா ஒரு இன்சுலேட்டிங் ஸ்டாண்டில் நம்ம வச்சுருக்கோம். இது வந்து என்னது அன்சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் ஷெல். இதுக்கு அப்புறம் இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட். இன்சுலேட்டிங் ஸ்டாண்டுனாக்க மின் கடத்தா பொருள்னு அர்த்தம். ஒரு மின் கடத்தா பொருளில் ஒரு உலோக பாலமானது தாங்கி வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன்? ஒரு மின்னூட்டத்தோட தொடுதல் இல்லாமல் இன்னொரு மின்னூட்டத்தை நம்ம உருவாக்கணும். சரிங்களா? அதுக்கு பிறகு தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். மின்னூட்டங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன்ங்கிறது சார்ஜஸ் வித்தவுட் எனி கான்டாக்ட் வித் அதர் சார்ஜஸ். ஒரு மின்னூட்டத்தோட தொடுதல் இல்லாமலே இன்னொரு மின்னூட்டத்தை நம்ம உருவாக்கணும், ப்ரொடியூஸ் பண்ணலாம். எப்படிங்கிறத நம்ம போட்டுருவோம். அன்சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் ஷெல்லு, இன்சுலேட்டிங் ஸ்டாண்டு. இந்த இன்சுலேட்டிங் ஸ்டாண்டில் என்ன செய்வாங்க, திரும்ப அடுத்தது இவனை ஏன்னு வச்சுக்கலாம். இந்த பியில் பார்த்தீங்கன்னா அதே போல் ஸ்டாண்ட். ஒரு பிளாஸ்டிக் ராடை நம்ம பக்கத்தில் கொண்டு வரோம். பிளாஸ்டிக் ராடுங்கிறது நெகட்டிவ் சார்ஜ் உள்ளது. இதை கொண்டு வந்தோம்னா அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் காரணமாக இதுக்கு பக்கத்தில் உள்ள அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன செய்யும், அடுத்த முனைக்கு போயிடும். அப்போ இந்த காரணம் என்ன இருக்கும், அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் காரணமாக ப்ளஸ் சார்ஜ் மட்டும் இருக்கும், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் காரணமாக மைனஸ் சார்ஜ் அடுத்த முனைக்கு போயிடும். திரும்ப அடுத்தது சீன் வச்சு இந்த செல் அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், கிரவுண்டில் நம்ம கனெக்ஷன் கொடுக்குறோம். கிரவுண்டில் கொடுத்தோம்னாக்கா நெகட்டிவ் சார்ஜில் டிஸ்சார்ஜ் ஆகிடும். மீதி உங்களுக்கு என்ன இருக்குதுல ப்ளஸ் சார்ஜ் மட்டும். இந்த இடத்துல ஃப்ரீ எலக்ட்ரான் மீதி எவ்வளோ டோட்டல் ஃபோர்ஸுங்கிறது ஜீரோவாக இருக்கும். அதில் தான் வந்து ப்ளஸ் சார்ஜ் மைனஸ் சார்ஜ்னு ஒரு மைக்ரோ செகண்ட் டக்குன்னு கன்வெர்ட் ஆகும். சரிங்களா? அடுத்தது மைனஸ் சார்ஜ்லாம் டிஸ்சார்ஜ் ஆகிடும். மீதி என்ன இருக்கும், அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் காரணமாக ப்ளஸ் சார்ஜ் மட்டும் அப்படியே இருக்கும். அடுத்தது திரும்ப அந்த பிளாஸ்டிக் ராடை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா ஒரு யூனிஃபார்ம்லேயே ரேண்டமாக என்ன இருக்கும், உள்ள ப்ளஸ் சார்ஜ் மட்டும் ஃபுல்லாகவே அப்படியே இருக்கும்.
இதான் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு அன்சார்ஜ் ஸ்பெரிக்கல் செல் எடுத்துக்கிறோம், இன்சுலேட்டிங் ஸ்டாண்டில் வச்சுட்டோம், ஒரு பிளாஸ்டிக் ராடை பக்கத்தில் கொண்டு வந்துட்டோம். அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் காரணமாக இந்த ஷெல்லில் உள்ள ஃப்ரீ எலக்ட்ரான்ஸு அந்த அடுத்த முறைக்கு போயிடுது. அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் காரணமாக இங்கே உள்ள ப்ளஸ் சார்ஜ் மட்டும் இந்த இடத்துல ஸ்டாண்டர்டாக இருக்குது. அடுத்தது இந்த கிரவுண்டில் கனெக்ட் கொடுத்தோம்னா மைனஸ் சார்ஜில் டிஸ்சார்ஜ் ஆகிடும். அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் காரணமாக ப்ளஸ் சார்ஜ் மட்டும் அப்படியே இருக்கும். எனக்கு மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, ரெண்டுத்துக்கு மேலே இருக்கும். ஒரு ஈர்ப்பு விசை காரணமாக அப்படியே இருக்கும். அடுத்ததும் அதே தான் சொல்கிறாங்க. லாஸ்ட் நம்ம பிளாஸ்டிக் ராடை ரிமூவ் பண்ணிட்டோம்னாக்க இந்த ஸ்பியரில் ஃபுல்லாகவே ப்ளஸ் சார்ஜ் தான் இருக்கும். அதான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். ஒரு மின்னோட்டத்தோட தொடுதல் இல்லாமலே இன்னொரு நம்ம சார்ஜ் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கோங்கிறது தெரியுது. சரிங்களா? எதுக்கு நம்ம யூஸ் ஆகுது? வேன் டி கிராஃப் ஜெனரேட்டர்னு சொல்லுவோம். வேன் டி கிராஃப் ஜெனரேட்டர் அண்ட் கெப்பாசிட்டர். வேன் டி கிராஃப் ஜெனரேட்டர்லையும் கெப்பாசிட்டர்லையும் யூஸ் ஆகுது. வேன் டி கிராஃப் ஜெனரேட்டருக்கு ஒரு பார்ட்டிகல் ஆக்சலேட்டர், சைக்ளோட்ரான் ஒரு பார்ட்டிகல் ஆக்சலேட்டர் இருக்குது, சிங்க் சைக்ளோட்ரான், மோனோ சைக்ளோட்ரான், பீட்டோட்ரான் சொல்லிட்டு நிறைய பார்ட்டிகல் ஆக்சலேட்டர். பார்ட்டிகல் ஆக்சலேட்டருங்கிறது பாசிட்டிவ் சார்ஜை ஆக்சலேட் பண்ணக்கூடிய ஒரு மிஷின் தான். சரிங்களா? பாசிட்டிவ் சார்ஜுங்கிறது என்னது? புரோட்டான், நியூட்ரான், இதெல்லாம் பாசிட்டிவ் சார்ஜ், இதெல்லாம் ஆக்சலேட் பண்ணக்கூடியதான் இந்த மிஷின் வேன் டி கிராஃப் ஜெனரேட்டர். கெப்பாசிட்டர் எனர்ஜி ஸ்டோரேஜ் டிவைஸ். இதெல்லாம் நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷனாக யூஸ் பண்ணுறோம். இதுதான் அப்ளிகேஷன்ஸ். அடுத்து கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் ஏ கெப்பாசிட்டர். கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் ஏ கெப்பாசிட்டர்னா நம்ம ஒரு கண்டக்டரில் கியூங்கிற சார்ஜ் நம்ம கொடுக்கணும்னு வச்சுக்கலாம். கியூங்கிற சார்ஜ் கொடுத்தோம்னாக்க கண்டக்டரில் 2 பாயிண்ட் இடையில விங்கிற வோல்டேஜ் டெவலப் ஆகும். சரிங்களா? இப்போ கியூங்கிற சார்ஜ் கொடுத்தோம்னா விங்கிற பொட்டன்ஷியல் டெவலப் ஆகும். இதான் வந்து என்னதுனாக்க கெப்பாசிட்டன்ஸ்னு சொல்லுவோம். இது என்னது? கெப்பாசிட்டன்ஸ். இந்த பொட்டன்ஷியல்ங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா இந்த கண்டக்டரோட ஷேப் அண்ட் சைஸை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. எப்படி எழுதலாம்? Q டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் Vன்னு எழுதும். சரிங்களா? Vங்கிற வோல்டேஜ் Qங்கிற சார்ஜுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஆகும். இப்போ கெப்பாசிட்டன்ஸுங்கிறது என்னது? Q ஈக்குவல் டு அல்லது CVன்னு சொல்லுவோம். கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அந்த கண்டக்டரோட C ஈக்குவல் டு Q/V. இல்லை சிங்கிறது தான் கெப்பாசிட்டன்ஸ். சிங்கிறது கெப்பாசிட்டன்ஸ். சரிங்களா? கியூங்கிற சார்ஜுக்கும் விங்கிற பொட்டன்ஷியலும் இடையில உள்ள ரேஷியோ தான் கெப்பாசிட்டன்ஸ். கெப்பாசிட்டன்ஸோட யூனிட் பார்த்தா ஃபேரட். இப்போ ஃபேரட் எப்படி நம்ம டெஃபினேஷன் பண்ணலான்னு சொன்னாக்க கியூங்கிற சார்ஜ் வந்து 1 கூலமாக இருக்கும். 1 கூலும் சார்ஜ் நம்ம கொடுத்தோம்னாக்க பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு 1 வோல்ட்டாக இருந்ததுன்னா அது 1 ஃபேரட்டுக்கு ஈக்குவல். சரிங்களா? இப்போ 1 ஃபேரட்டை நம்ம எப்படி டெஃபினேஷன் பண்ணலாம்? கியூங்கிற சார்ஜ் 1 கூலமாக இருக்கணும், பொட்டன்ஷியல் டெவலப்டுங்கிறது 1 வோல்ட்டாக இருக்கும். ரெண்டுத்துக்கு இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் தான் அது ஃபேரட். ஃபேரட்னு சொல்லலாம் அல்லது 1 ஃபேரட்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த ஃபேரட் அடுத்தது வந்து என்ன சொல்லுவோம்? இதுலேனாக்க கெப்பாசிட்டரோட யூனிட், கெப்பாசிட்டர் ப்ராக்டிக்கல் யூனிட்னு சொல்லுவோம். கெப்பாசிட்டரோட ப்ராக்டிக்கல் யூனிட் மைக்ரோ ஃபேரட் அண்டு பைக்கோ ஃபேரட். மைக்ரோ ஃபேரட் எப்படி எழுதலாம்? இப்போ 2 மைக்ரோ ஃபேரட்னு கொடுத்துருக்கான்னு வச்சுக்கலாம். இதை எப்படி மாற்றினாக்கா ஃபேரட்டில் 2 × 10⁻⁶ ஃபேரட் அப்படின்னு மாற்றிக்கலாம். அதே போல் 2 பைக்கோ ஃபேரட்னு கொடுத்துட்டாங்கனாக்க அதை எப்படி ஃபேரடாக மாற்றுதுன்னா 2 × 10⁻⁻12F. மைக்ரோ ஃபேரட்னா 10⁻⁻6, பைக்கோ ஃபேரட்னா 10⁻⁻12 மாற்றி ஃபேரட் நம்ம மாற்றிக்கணும். இதான் ப்ராக்டிக்கல் யூனிட். இப்போ கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் ஏ கெப்பாசிட்டர். இப்போ எவ்வளோ சார்ஜ் நம்ம கொடுக்குறோமோ ஒரு கண்டக்டரில் அந்த சார்ஜ் வந்து 1 கூலமாக இருந்ததுன்னா இப்போ கண்டக்டரோட 2 பாயிண்ட்லையும் விங்கிற வோல்டேஜ் டெவலப் ஆகும். அந்த வோல்டேஜ் 1 வோல்ட்டாக இருந்ததுன்னா 1 ஃபேரட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அடுத்து இந்த கொஸ்டினை பேஸ் பண்ணி என்ன சொல்கிறோம்? கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் ஏ பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின். Capacitance of a parallel plate capacitor. ஒரு இணைத்தட்டு மின்தேக்கியின் மின்தேக்குத்திறன். இணைத்தட்டுனா என்னது? எக்ஸ்னு ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிறோம், ஒய்னு ஒரு பிளேட் எடுத்துக்கிறோம்.
எக்ஸோட சார்ஜ் ப்ளஸ் q, ஒய்யோட சார்ஜ் மைனஸ் q. சார்ஜ் டென்சிட்டி இதுக்கு சார்ஜ் டென்சிட்டி இருக்குமா? சார்ஜ் டென்சிட்டி சிக்மா. ஏற்கனவே நம்ம முன்னாடியே கிளாஸ் லெவலே சொல்லியிருக்கோம். சார்ஜ் டென்சிட்டி சிக்மாங்கிறது சார்ஜ் பர் யூனிட் ஏரியா. எப்படி சொல்லுவாங்க? சார்ஜ் பர் யூனிட் ஏரியா. அதாவது ஓரளவுக்கு நீளமுள்ள பரப்புக்கான மின்னோட்ட அடர்த்தி தான் சிக்மானாக்க. இந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாக நம்ம எவ்வளோ சார்ஜ் டென்சிட்டி இருக்குனாக்க இந்த நெட் சார்ஜ்னு சொல்லுவாங்க. The net charge enclosed by the Gaussian surface இப்படி சொல்லலாம். Q equal to sigma A அப்படின்னு சொல்லலாம். இதுதான் நெட் சார்ஜோட வேல்யூ. The electric lines of force starting from X plate and ending point Y plates and perpendicular to the plates by using Gauss law. The electric field at a point d dou two plates. E equal to sigma by epsilon naught. ஏற்கனவே முன்னாடி சொல்லியிருக்கேன், ஒரு தகடு இருக்குன்னா ரெண்டு பக்கமும் உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ E equal to sigma by epsilon naught நம்ம காஸ் லாவிலே பார்த்தோம். அதே சொல்றோம். The electric lines of force starting from X plate to Y plates, ending point to Y plates and perpendicular to the plates, E equal to sigma by epsilon naught. The potential difference between the X and Y plates is அதாவது எக்ஸுங்கிற பிளேட்டுக்கும் ஒய்ங்கிற பிளேட்டுக்கும் இடையில உள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இப்போ செப்பரேட்டட் டிஸ்டன்ஸ் என்ன எடுத்துக்கலாங்க? டி. என்ன எடுத்துக்கலாம்? இப்போ வி ஈக்குவல் டு டி டு 0 மைனஸ் இ இன்ட்டு டிஆர். அடுத்தது வி ஈக்குவல் டு இன்டகிரல் டி டு 0 மைனஸ் இயோட வேல்யூ என்ன எடுத்துக்கணும்? சிக்மா பை எப்சிலன் இன்ட்டு dr. V equal to இது அப்படியே அந்த ஈக்குவேஷன் சிக்மா d by epsilon naught. சரிங்களா? அப்ப the potential difference between the x and y plate ஓட வேல்யூ V equal to sigma d by epsilon naught னா இதுல நம்ம கெபாசிட்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? Capacitance of the capacitor, the capacitance C of the capacitor C equal to Q by V. சரிங்களா? Q ஓட வேல்யூ இது நெட் சார்ஜ் என்க்ளோஸ்டு பை தி காஸியன் சர்ஃபேஸ் சிக்மா A by V ங்கோட வேல்யூ இது சிக்மா D by எப்சிலன் நாட். இந்த ரெண்டு சிக்மாவை கேன்சல் பண்ணிட்டோம்னா என்ன இருக்கும்? இது இந்த எப்சிலன் நாட் மேலே A இருக்கும் டிவைடட் பை D. கெபாசிட்டன்ஸ் C equal to எப்சிலன் நாட் A by D ன்னு கிடைக்கும். இது கெபாசிட்டன்ஸ் ஆஃப் த பேரலல் பிளேட் கெபாசிட்டர். இந்த கெபாசிட்டன்ஸ்க்கு ஏங்கிற ஏரியா கிராஸ் செக்ஷன் எப்படி இருக்குது? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. அண்ட் டிங்கிற டிஸ்டன்ஸ் இன்வெர்ஸ்லியாக இருக்குன்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த கெபாசிட்டன்ஸ் ஆஃப் பேரலல் பிளேட் கெபாசிட்டர். இதோட காஸ் லா ஆஃப் அப்ளிகேஷன்ஸை நம்ம சொல்லலாம். இதோட தொடர்ச்சி அடுத்த கிளாஸில்